திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆஜராகியிருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராக மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜராகியிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகியிருக்கிறார் மதுரை மாவட்ட ஆட்சியர். தலைமைச் செயலர் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆஜராகி விளக்கம் அளித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு குறித்தான விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மதுரை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகியிருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராக மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜராகியிருக்கிறார்கள். தலைமைச் செயலர் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்ட நிலையில் தற்போது ஆஜராகி விளக்கம் அளித்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பான விசாரணையானது மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகியிருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், விவரம். வணக்கம் தனலட்சுமி. திருப்பரங்குன்றம் தீபத்தில் ஏற்றுவதற்கு மலை உச்சியில் உள்ள தீபத்தில் தீபம் ஏற்றுவது குறித்தான ஜி.ஆர். சுவாமிநாதன், நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய மனுவை, அவருடைய உத்தரவை மதிக்காததால் அதற்கு தற்பொழுது அவர் ஒரு மேல்முறையீட்டு மனு ஒன்று அவர் உத்தரவிட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து அதனை விசாரித்து வருகின்றனர். இது குறித்து கலெக்டர் மற்றும் மதுரை மாவட்ட கலெக்டர் மற்றும் மதுரை கமிஷனர் போன்றவர்கள் இதில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி ஏற்கனவே தெரிவித்திருந்த போது தற்பொழுது அது குறித்து திருப்பரங்குன்றம் வழக்கு குறித்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக இன்று காலையிலிருந்து நடந்து வருகிறது. தற்போது அந்த வழக்கில் பொது அமைதி கிடைக்கும் என அரசு தரப்பு கூறுவது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தனர். அதேபோல மலை உச்சியில் விலக்குவதற்கு இந்து மதத்தின் ஒரு முக்கிய சடங்காகும். குறிப்பிட்ட இடத்தில்தான் வழிபடும் இந்த உரிமை அரசியலமைப்பு சட்டத்தின் 25வது பிரிவின் கீழ் உரிமை அல்ல என்று மாநில அரசு வாதிடுகிறது. இது ஏற்கத்தக்கதல்ல என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை எதிர்த்தரப்பு மனுதாரர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது தனி ஏற்கனவே நேற்று இது விசாரணைக்கு வந்தபோது ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய உத்தரவில் அதிகாரிகள் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மதுரை மாவட்ட ஆட்சியர், கமிஷனர் போன்றவர்கள் ஆஜராகுவதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என மேல்முறையீட்டு மனுவில் விசாரணை என்பது தெரிவித்தனர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் கட்டாயம் அதிகாரிகள் இந்த வழக்கில் ஆஜராக வேண்டும், நீங்கள் இது குறித்து தனி நீதிபதியிடமே முறையிட்டுக் கொள்ளுங்கள் என்று நேற்று தள்ளி வைத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று விசாரணைக்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மதுரை மாவட்ட காவல் ஆணையர் லோகநாதன், இணை ஆணையர் இனியோதிவியன் மற்றும் கோவில் நிர்வாக அதிகாரி ஆகியோர் தற்போது உயர்நீதிமன்ற கிளைக்கு உள்ளே வந்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கில் நேராக அதிகாரிகள் அனைவரும் ஆஜராகி விளக்கமளிக்க உள்ளனர். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.